everyone, Jannat from Jannat Wings. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு சில ரெசிபீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுடைய நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி கஞ்சி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு வடை. பருப்பு வடையும் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சேனலில். ஸோ நம்ம பருப்பு வந்து தட்டி இந்த மாதிரி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூஸ்வலாகவே நம்ம கஞ்சி குடிக்கணுமே வடை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுதான் ரொம்ப காம்பினேஷன் சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனும் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ரொம்ப நேரம் ஆகும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிரும். ஸோ சிம்மில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள், நம்மளுடைய வடை வந்து ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் காலிஃப்ளவர் சில்லி தான் செய்ய போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி காலிஃப்ளவர் சில்லியில் எல்லாமே கட் பண்ணிவிட்டு எல்லாமே மசாலாலாம் ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் போட ஆரம்பிச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு ஸ்பெஷலாக நான் பண்ணது இதுதான். வடை, அந்த காலிஃப்ளவர், ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம எல்லா காலிஃப்ளவரும் எடுத்துடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறேன். வாழைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி ரமதான் ப்ரிப்ரேஷன் வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வந்து பஜ்ஜி மிக்ஸ்டு. ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால நான் டக்குன்னு எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னால் ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ ரமதானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊதுறதுக்கும் தொழுகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம கிச்சன்லேயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே செய்கிறதுக்கு. பாருங்கள், நம்மளுடைய பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு வந்து அகரில் கஸ்டர்ட் புடிங் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அகர் வந்து நான் மிக்ஸி ஜாரில் நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் ஊற வச்சு பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம சீக்கிரம் பண்ணணும்னா கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இந்த வாட்டரில் நல்லா ஃபுல்லாகவே மெல்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கலக்கிட்டே வாங்க. ஸோ இந்த அகர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லாவே மெல்ட் ஆகணும். நான் ஆல்ரெடி கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நம்ம இதில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். சூடு ஆறட்டும். இது நல்லா ஃபார்ம் ஆயிரும் நமக்கு நல்லாவே ஃபுல்லாகவே அகர். எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய அகர் கஸ்டர்ட் புட்டிங் வந்து ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ வெள்ளம் வச்சு தான் நான் ஸ்வீட் பண்ண போகிறேன். இது நல்லா ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட ஜவ்வரிசியை ஆல்ரெடி நீங்கள் ஊற வச்சுட்டு பண்ணும்போது தான் நல்லாவே வேகும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, உருக வச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய ஜவ்வரிசி ஸ்வீட் வந்து ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ரிச்சாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா 1 டே பிஃபோரே நீங்கள் வந்து நல்லா எல்லா மசாலையும் ஆட் பண்ணி நீங்கள் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். இதில் வந்து சில டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நம்ம ஒரு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் ப்ளஸ் கீ வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடியே ஆம்பூர் பிரியாணி ப்ளஸ் சிக்கன் பிரியாணி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணுறது கொரியண்டர் லீஃபும் மின்ட் லீவ்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்கிற ஆனியன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6 ஆனியன் வந்து இதில் கட் பண்ணியிருக்கேன். நான் அதை வந்து ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ வெங்காயம் ஆட் பண்ணோடனே சால்ட் ஆட் பண்ணணும், அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாருங்கள், இந்த கலரில் வரணும் இந்த டைமில். ஸோ இப்போ தான் நம்ம வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணோம். யூஸ்வலாக பிரியாணிக்கு பச்சை மிளகாய் முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, பிரியாணியோட டேஸ்ட்டே மாற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ அது வந்து தக்காளி வந்து நல்லாவே வதக்கிட்டு அதோட எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இந்த லெவலுக்கு நீங்கள் நல்லாவே வதக்கிக்கணும். பாருங்கள், இது தாங்க பிரியாணியோட ப்ரிப்ரேஷனே இப்படி தான். ஸோ ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் வந்துட்டு ஆனியன் அது நல்லாவே ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ அதுவும் நல்லாவே இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். நீங்கள் அவசரப்பட்டு எல்லாமே போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது பிரியாணி. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ்வலாகவே ஆனியன் ஆட் பண்ணோடனே ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த தக்காளிக்கும் இந்த ஆனியனும் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து அடி பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் கலக்கி விட்டு இதோட நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 லெமன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வந்து ஊற போடுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறது பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது இந்த டைமில் தான் நீங்கள் அரிசி வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மட்டன் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, மட்டன் அது வந்து ஆட் பண்ணணும். பாருங்கள், 1 டே பிஃபோரே நான் வந்து டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நான் ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இதை வந்து அரிசி ஊற போட்டதுக்கப்புறம் இது வேக விடுங்க. பட் அப்போது வந்து அரிசி ஊறும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வந்து யூஸ்வலாகவே நான் தனியாக தான் வேக வைப்பேன். ஆனால் இன்றைக்கி இந்த பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணி கூடவே வேக வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ நான் வந்து 1 கிளாஸ் வாட்டர் மட்டும் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா மட்டன் வேக வைக்கிறதுக்காக. நான் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1:2 பேசிஸில் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக 5 கிளாஸ் வாட்டர். இப்போ நான் 1 வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் தான் நான் ஆட் பண்ணணும். ஸோ தண்ணி வந்து பிரியாணியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் பிரியாணி கரெக்டாக வரும். அதர்வைஸ் இல்லைனா குழஞ்சி போயிடும். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி மட்டன் வந்து நல்லா வேகணும். நமக்கு வேகிற லெவலுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டிங்கன்னா தான் பிரியாணியோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பேலன்ஸு. பட் தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக பார்த்து போடுங்க, இல்லைனா பிரியாணி நல்லா இருக்காது, குழஞ்சிரும். கம்மியாக போட்டாலும் பிரச்சனை, அதிகமாக போட்டாலும் பிரச்சனை தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக சில பேர் வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வாட்டர் சூடாக்கி போடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
தேவையான அளவுக்கு சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதில் ஒரு நான் விட்டுட்டேன். நான் வந்து ஒரு ஆட் பண்ணது நான் காமிக்கல வீடியோவில். தயிர் வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ தயிர் ஆட் பண்ணும்போது என்னோடய ஃபோன் சார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ண முடியல. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இப்போ வந்துட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் நீங்கள் அப்படியே சேர்த்துடலாம். ஏன்னா நீங்கள் ரைஸ் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ மெதுவாக கொஞ்சம் கலக்கி விடுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம், தம் ஆகட்டும். ஸோ நான் யூஸ்வலாக தம்முக்கு வந்துட்டு கீழே தவாவும் சரி மேலே வெயிட்டும் அந்த மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டேன். ஸோ சிம்மில் வச்சு தான் கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு தம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம், கரம் மசாலா நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா பிரியாணி கசக்கும். கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மேலே கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் இது ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஜன்னத் விங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.